ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டிலேருந்து என் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பாக்ஸு ஃப்ரீயாக தானே வருதுன்னு சொல்லி ஒரு ப்ரீகேஸில் எனக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க, அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன வாங்கியிருக்கேன்னு நான் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. தமிழ்நாட்டில் தேங்காய் வந்து இந்த தேங்காய் 20 ரூபா நாங்கள் விற்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து 60 ரூபான்னு விற்கிறாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல. அதனால் இது ஒரு 10 காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிறகு சீனி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே வந்து சீனி கிழங்கு கிடைக்காது, இந்த வெரைட்டி கிடைக்காதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். பிறகு மசால் வீட்டிலேருந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிறகு பசங்களுக்கு சோடா டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். வத்தல் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே இருக்கிற வத்தல் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால இது அங்கேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிறகு அப்பளக்கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் 2. அப்புறம் ஹார்லிக்ஸ் ஒன்று இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன், வீட்டில் இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் என்ன இருக்குன்னா வடகம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த மசாலா ஆச்சி சிக்கன் இந்த மசாலா இங்கே ஐட்டம்லாம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது, அதனால் இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வடகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். அதுக்கப்புறம் வடகம் இருக்குது. சேவ் பாக்கெட் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு வந்து இங்கே கடலை மாவு தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கி, இந்த வெரைட்டி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இது ஒரு பாக்கெட்டு மைதா மாவு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு மஞ்சள் பொடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து உளுந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து களி கிண்டிக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி உளுந்து கருப்பட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உளுந்து மாவு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இது முறுக்கு மாவு அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி முறுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு மாவு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கடுகு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி ஐட்டமும் சக்தி மசாலா சாம்பார் பொடி வந்து இங்கே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது ஒரு 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு மிக்சர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். மண்டாவில் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே தேவையில்லை கொஞ்சம் வடைப்பூடு பால் விடுறதுக்கோசரம் வடைப்பூடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு அப்பளக்கட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டிலேருந்து சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெங்காயம் வந்து அந்த வெங்காயம் தான் இருக்கே தவிர இந்த வெங்காயம் கிடைக்காது. அதனால் இது ஒரு 6 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். இது இப்போது ஒரு ப்ரீகேஸ் எம்டியாக இருக்கிறதுனால இதில் எது இப்போதைக்கு எனக்கு எது தேவையாக இருந்துச்சோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இன்னொரு தான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.